வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையுடன் தொடங்கியது. சட்டப்பேரவையில் உரையாற்ற வந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சபாநாயகர் அன்பழகன் பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநரை சபாநாயகர் அன்பழகன் சட்டப்பேரவையின் மைய மண்டபத்திற்கு அழைத்து சென்றார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திருக்குறள் வாசித்து தனது உரையை தொடங்கினார். தனது உரையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 42,000 பேர் பயனடைந்து வரும் நிலையில் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள 38,200 பேரும் கூடுதலாக திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 2 கோடியிலிருந்து ரூபாய் 3 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் காரைக்கால் கடற்கரை மேம்பாட்டிற்கு ரூபாய் 20 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முதியோர் உதவித்தொகை பெறும் திட்டத்தில் புதியதாக 15,000 பேர் இணைக்கப்பட உள்ளதாகவும் மகளிர் உதவித்தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2,500 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தனது உரையில் தெரிவித்தார். சுமார் 1 மணி நேரம் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பின்னர் சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டார். அவரை சபாநாயகர் அன்பழகன் வழியனுப்பி வைத்தார். காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளில் 24 மணிகள் குடிநீர் வழங்கும் திட்டம். புதுச்சேரியில் ரூபாய் 550 கோடி மதிப்பீடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம். காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பாதாள உள்ளது. மேலும் வடிகால் வசதிகள், கால்வாய்கள், கடற்கரை நடைபாதை, பெரிய வாய்க்கால் திட்டத்தின் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதியில் கடலரிப்பை தடுக்கவும், கடற்கரைகளை பாதுகாக்கவும், கடற்கரை மேலாண்மை பாதுகாப்பு கட்டமைப்பு, தடுப்பு பாறைகள் அமைத்து, சதுப்பு நில காடுகளை மீட்டெடுத்து, நிலத்தடி நீர்ப்பு பாதுகாப்பு, கழிவுநீர் மேலாண்மை போன்ற கடலோர பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தீபாவளி, பொங்கல் பண்டிகைகள் முன்னிட்டு இலவச ஆடைகளை பதிலாக வங்கி கணக்கில் நேரடியாக நிதியுதவி வழங்கும் முறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி 1,07,550 பயனாளிகளுக்கு ரூபாய் 26.3 கோடி ரூபாய் வழங்கும். வீட்டு வசதி திட்டத்தோடு இணைத்து வீடு கட்டுவதற்கான உதவியை ரூபாய் 5.5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக இது விவசாயிகள் வருமானத்தை உயர்த்தவும், வேளாண் உற்பத்தி மத்திய மாநில அரசு பல்வேறு திட்டங்கள் அரசு சிறப்பாக செயல்படுத்தி பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு முடிவுடன் எனது அரசு நடவடிக்கை எடுக்கிறது. பழங்குடிய சமூகங்கள் உரிய அங்கீகாரம், சட்டப்பூர்வ உரிமைகளை மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த 1,150 குடும்பங்களை வீடு கட்டுவதற்காக ரூபாய் 15.95 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உள்ள நியூ ஏர்போர்ட் டெர்மினல், நவீன விமான நிலைய வசதிகள் மற்றும் கூடுதல் விமான நிறுத்தும் இடங்கள் ரூபாய் 4,800 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் நிறைவடைந்த பிறகு அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். மேலும் புதுச்சேரி இந்த பகுதியின் முக்கிய விமான போக்குவரத்து மையமாக உருவாகும். மேம்படுத்தல் மற்றும் நாளொன்றுக்கு 30 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் போன்ற பணிகள் 42 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டம் நிறைவேற்ற பிறகு புதுச்சேரி நீர் பாதுகாப்புக்காக வருகிறவும், நிலத்தடி நீரின் பயன்பாடு குறையும். புதுச்சேரி ஆட்சிக்காக முழுவதும் சுமார் 9 லட்சம் மக்களுக்கு தொடர்ந்து சுத்தமான குடிநீர் வழங்க முடியும். ஆசிய வளர்ச்சி வங்கி மத்திய அரசு முகங்களோடு நகரப்புற உள்கட்டமைப்பை வளர்க்கவும் நோக்கில் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியோடு ரூபாய் 4,750 கோடி மதிப்பீடில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நகர்மையில் 500 கோடி மதிப்பீடில் கடல் நீர் சுத்திகரிப்பு டீசாலினேஷன் பிளான் நிலையம் முக்கியத்துவம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின் சமூகத்தை சேர்ந்த
748 ஏழை குடும்பங்களில் முதல் 2 பெண்கள் குழந்தைகளை திருமணத்திற்காக 7.23 கோடி திருமண பணிகளை வழங்கியுள்ளது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரியில் புதிய ஆட்சி அமைந்து 100 நாட்களை கடந்த நிலையிலும் நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படாதது அவல நிலையாக உள்ளது. தற்போது உள்ள தற்காலிக சபாநாயகர் சபையை சிறப்பாக நடத்தி வருகிறார். தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதால் அவருக்கு துணையாக துணை சபாநாயகரையும் நியமிக்க வேண்டும். நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் எதற்காக காலம் தாழ்த்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நேரு, பாஜகவிற்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் இடையே நிலவும் முரண்பாடுகளால் சட்டமன்றத்தை கேலிக்கூத்தாக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். தற்காலிக சபாநாயகரை வைத்து சட்டப்பேரவையை நடத்துவதால் சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே உள்ள மோதல்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவையை குறைந்தபட்சம் 20 நாட்களாவது நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டால் சட்டப்பேரவையை கலைத்துவிட்டு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரலாம் என்றும் நேரு தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்திய வரலாற்றிலேயே ஒரு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தற்காலிக சபாநாயகரை வச்சு கவர்னர் உரையோ பட்ஜெட் தாக்கலோ இதுவரை எங்கும் நடந்துடாத ஒரு நிகழ்வு. சொற்பம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிலையும் கட்டுமான பணிக்கும் தேவைப்படுற நிதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா ஒதுக்கணும் ஒரு வருஷத்துக்கு. அப்படி இருந்தா தான் இந்த நகரப்பகுதி வளர்ந்து வரும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி மேம்படுத்த முடியும். இன்னைக்கு ஒரு ரோடு போறதுக்கே ஒரு 50 லட்ச ரூபா ஆகுது ஒரு தெருவுக்கு போறதுக்கு. அது மாதிரி 200-300 தெருவுக்கு நாங்க 5 வருஷத்துக்கு போடணும்னா எப்படி போட முடியும் இந்த நிதியை வச்சு? அதனால இன்னும் நிதியை கூடுதலா கொடுக்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோள். தற்போது உள்ள சபாநாயகருக்கு அதாவது தற்காலிக சபாநாயகருக்கு மாற்றாக ஆல்டர்னேட்டிவ் யாருமே இல்லை, துணை சபாநாயகர் இல்லை. ஒரு பட்ஜெட்டு படிக்கிறாங்க, கவர்னர் படிக்குள்ள அவருக்கு ஒரு இயற்கை உபாதையோ மற்ற ஏதோ இல்லை தொடர்ந்து சட்டமன்றம் நடக்க போகுது. அது மாற்று ஆல்டர்னேட்டா கூட யாரும் இல்லாத ஒரு அவல நிலை இந்த புதுச்சேரி சட்டமன்றத்துல இருக்குது. அதே நேரத்துல ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு தகுதியான ஒரு சட்டமன்ற சபாநாயகர் தேவை. அதற்கு தற்போது உள்ள சபாநாயகருக்கு பொருத்தமா தான் இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கடந்த 2 சட்டமன்றங்களா பார்க்க போனாக்கா 2016 புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் ஆட்சியில. அந்த சட்டமன்றம் கட்சி நேரத்துல சின்னாபினம் சிதறி போய் கிடந்தது. அதே மாதிரி 2021 சட்டமன்றம் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அவரு சரியான முறையில் அந்த சட்டமன்றத்தை நடத்தாததுனால சென்ற ஆட்சியில பல குளறுபடிகள், அரசியல் கூத்துகள், நாகரிகமற்ற செயல்கள் நடந்தது. அதனால தற்போது இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு நிரந்தர சபாநாயகரை உடனடியாக இந்த அரசு தேர்வு செய்து அறிவிக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 100 ஆண்டு கடந்துடுச்சு இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு. 100 நாட்கள் முடிந்த நிலையிலையும் இன்னை வரை சட்டமன்றத்துக்கு ஒரு சபாநாயகர் போடப்படாமல் இருக்கிறது அவ்வளவு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசு ஊழியரா பணியேற்றவங்க தற்காலிக ஊழியரா கூட பணியில இருந்தாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் பணி செஞ்சாங்க அவர் நிரந்தரமாக்கணும் ஒரு சட்ட விதிகள் இருக்குது. அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலையில போதுள்ள சபாநாயகருக்கு என்ன தகுதி இருக்குதோ அதை அவருக்கு செஞ்சு கொடுக்கணும். அதே நேரத்துல இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு படி பார்த்தாக்கா, அதாவது இப்ப நீங்க ஊடகம் ஒரு அதாவது ஒரு தேர்தலுக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்துவீங்க ஊடகம் மற்றும் பத்திரிகை. அதுல எந்தெந்த கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்குன்னு இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் இருக்கிற 30 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து கணிப்படி பார்த்தாக்கா யாருக்குரிய இந்த சபாநாயகருக்கு ஒரு 20 ஓட்டா விடுவோம். அதனால ஏன் இவ்வளவு காலம் கடத்தி நிற்கிறாங்க? நிரந்தர சபாநாயகரா ஒரு தேர்ந்தெடுக்கணும்னாக்கா புதிய சட்டமன்ற சபாநாயகரை தேர்ந்தெடுத்து இந்த சபையை ஒழுங்கா நடத்தணும்னு உங்க வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, இப்ப கூட்டணி கட்சி தானே. நான் என்ன சொல்றேன், இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணியில தான் இந்த அரசை உருவாக்கிறாங்க.
அதே நேரத்துல தற்காலிக சபாநாயகர் இருக்கிற அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர் தான். இவங்களுக்குள்ள பிஜேபிக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் இருக்கிற முரண்பாடை வெளியில காட்டிக்கின்னு இந்த சட்டமன்றத்தை ஒரு கேலி கூத்தா ஆக்கக்கூடாதுன்றத நான் இதன் வாயிலா தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால இப்ப இருக்கிற சபாநாயகரே நீங்க நிரந்தர சபாநாயகர் மாற்றலான்றது என்னுடைய கருத்தா தெரிவிக்கிறேன். ஏன் நீங்க தற்காலிக சபாநாயகர் வச்சு, அதாவது இந்திய வரலாற்றிலே வேற எந்த மாநிலத்தில் நடந்துக்குதா தற்காலிக சபாநாயகரை வச்சு ஒரு பட்ஜெட் கூட்டத்தையோ இல்ல கவர்னர் உரையோ நீக்கி பாத்துக்கிட்டீங்களா? ஏன் இதை மட்டும் இங்க நடத்துறீங்க? ஏன் இதை ஒரு நிரந்தரமாக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடாது? செய்யுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடை ஏன் வெளி உலகம் தெரியப்படுத்திட்டு மக்கள் பணி பாதிக்கப்படுது. இன்னைக்கு நாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம்னாக்கா எங்களுடைய பணிகளை பத்தி பேசணும்னாக்கா சபாநாயகர் தான் எங்களுடைய கருத்தை சொல்லுவோம், எங்களுடைய மனுவை கொடுப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு தற்காலிக சபாநாயகர் வச்சுக்கின்னு எங்களுடைய உரிமையும் பறிக்கப்படுது, மக்களுடைய நலப்பணிகள் பாதிக்கப்படுது. அதுதான் நாம நிரந்தரமா ஒரு சபாநாயகரை இன்றைக்கே நீங்க அறிவிக்கணும். அப்படி இல்லைன்னா ஓட்டெடுப்பு இன்னைக்கே நடத்துங்கன்ற. இந்த அரசு பொறுப்பேற்றதுல இருந்து தவணை முறையில தான் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அது இலகா கூட ஒரு ஏறக்குறைய ஒரு 90 நாள் கழிச்சு தான் 80 நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த சட்டமன்றத்தை முடக்கத்தை விட்டுட்டு எங்களுக்கான பணியை செய்ய விடுங்கன்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்டையும் மேதகு கவர்னர் அவர்கிட்டையும் நான் வேண்டுகோளா வைக்கிறேன். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையுடன் தொடங்கியது. கூட்டத்தில் பங்கேற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் கூறியதாவது, சட்டப்பேரவையில் உரையாற்ற வந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை தற்காலிக சபாநாயகர் வரவேற்றது இந்தியாவிலேயே முதன்முறையாகும். தற்காலிக சபாநாயகர் தலைமையில் பேரவை கூட்டப்பட்டால் அதில் பங்கேற்க மாட்டோம் என ஏற்கனவே அறிவித்திருந்தோம். ஆனால் சபாநாயகர் அன்பழகன் சட்டப்பேரவை கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதன் பேரில் கூட்டத்தில் கலந்து கொண்டோம். சட்டப்பேரவை கூட்டத்தில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என திமுக சார்பில் கோரிக்கை விடுத்திருந்தோம். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில நிர்வாகத்தில் துணைநிலை ஆளுநரின் தலையீடு இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளை முடக்கி வைப்பது மட்டுமின்றி தற்போது சட்டப்பேரவை நடவடிக்கைகளிலும் ஆளுநர் தலையீடு செய்வது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. ஆளுநர் உரையின் போது எதிர்க்கட்சிகள் எவ்வாறு சட்டப்பேரவை மரபுகளை பாதுகாத்தோமோ அதேபோல் துணைநிலை ஆளுநரும் சட்டப்பேரவை மரபுகளை காக்க வேண்டும். துணைநிலை ஆளுநரின் உரையில் புதிதாக எதுவும் இல்லை. அரசின் கொள்கை முடிவுகளை தெரிவிக்கும் வகையிலும் புதிய அறிவிப்புகளுக்கான முன்னோட்டமாகவும் ஆளுநர் உரை அமைய வேண்டும். ஆனால் இந்த உரையில் அதுபோன்ற எந்த அம்சமும் இல்லை. ஏதோ பேரவைக்கு வந்தோம், முறையை படித்தோம் என்ற அளவிலேயே இருந்தது. இந்திய அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரி. ஆனால் துணைநிலை ஆளுநர் தனது உரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பாராட்டி பேசியுள்ளார். ஆளுநர் உரையில் உப்பும் இல்லை சப்பும் இல்லை என்று நாஞ்சிம் விமர்சித்தார். மக்களின் பிரச்சனைகளை திமுகவை போன்று சட்டப்பேரவையில் எடுத்துரைக்க வேறு யாரும் இல்லை. இதை உணர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடன் செயல்படுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஏறத்தாழ 100 நாட்கள் கழித்து இப்போதுதான் பேரவையுடைய முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. மரபின் அடிப்படையில் துணைநிலை ஆளுநருடைய உரை இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே முதல் முறையாக 100 நாட்களுக்கு மேல் ஒரு புரோட்டெம் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய தற்காலிக சபாநாயகர் துணைநிலை ஆளுநரை அழைத்து வந்தது என்பது ஒரு புதிய அனுபவமாக நாடு முழுக்க நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவைத் தலைவர் வந்தால்தான் நாங்கள் சபைக்கு வருவோம் என்பதை போல பேசி முடிவெடுப்போம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே போல பேரவையுடைய தற்காலிக சபாநாயகர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர்களை அழைத்து பேசினார். பேசி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், சபையை புறக்கணிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிய வகையில் சரி மரபு கருதி நாம் சட்டமன்றத்துக்கு செல்வோம் என்று சென்றோம். துணைநிலை ஆளுநர்களும் உரை நிகழ்த்தினார்கள். அதில் எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால், தமிழில் வழக்கம் போல் அவர் உரை நிகழ்த்தியது எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக திராவிட முன்னேற்றத்தின் சார்பிலே முதலாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தோம். அதை சட்டமன்ற நிகழ்வுகளில் தான் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் சுதந்திர தின விழா முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு குடியேற்ற நிகழ்ச்சிகளையே ஏற்றுக்கொண்டு திமுகவுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று நடைமுறைப்படுத்தியமைக்காக முதலமைச்சர்களுக்கும் திராவிட முன்னேற்றத்தின் சார்பிலே
நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நம்முடைய துணைநிலை ஆளுநர்கள் உரையாற்றி விட்டு போயிருக்கிறார்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் எப்படி ஒரு நிரந்தர சபாநாயகர் இல்லாமல் ஒரு சபை நடத்திருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒன்று. எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள், நாங்கள் எப்படி மரபு கருதி நாங்கள் இந்த கூட்டத்திலே உங்களுக்காக பொறுமையாக உங்கள் உரையை கேட்டோமோ, அதே போல நீங்களும் மரபு மீறாமல், துணைநிலை ஆளுநர் அவர்களும் மரபு மீறாமல் அவருடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நிர்வாகத்தில் ஆளுநர்கள் தலையீடு என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் சட்டமன்ற நடவடிக்கைகளிலே ஆளுநர் தலையீடு என்பதை நான் இப்பொழுதுதான் முதலாக பார்க்கின்றேன். இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. எனவே உடனடியாக துணைநிலை ஆளுநர் அவர்கள், பேரவைத் தலைவர் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே சட்டமன்ற பேரவைத் தலைவருக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்கான கோப்புகளை அனுப்பி 20 நாட்களுக்கு மேலாகிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார். அது தரப்பிலிருந்து, ஆளுநர் தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான பதிலும் வரவில்லை. அனுப்பியிருக்கிறார்களா இல்லையா, இல்லை அனுப்பவில்லை என்றால் அனுப்பவில்லை என்று சொல்லட்டும். ஆனால் மௌனமாக இருப்பதை பார்த்தால் இவர்கள் அனுப்பிய கோப்புகளை அவர்தான் முடக்கி வைத்திருக்கிறார் என்பதை போல எங்களுக்கு சிக்னல் கிடைக்கிறது. எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள், நாங்கள் எப்படி மரபு காத்தோமோ அதே போல அவர்களும் மரபு காத்து சட்டப்பேரவை தேர்தல் தலைவருக்கான தேர்தலுக்கான தேதிக்கான ஒப்புதலை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கௌஷிக், பிரதீஷ், சசிதரன் ஆகிய 3 பேர் நேற்று மதியம் சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது எழுந்த ராட்சத அலையில் சிக்கி 3 பேரும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டனர். இதனை அடுத்து கரையில் இருந்தவர்கள் கூச்சலிட்டனர். அப்பொழுது சின்ன முதலியார் சாவடி மீனவர் பாபு உதவியுடன் கௌஷிக்கை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார். ஆனால் நாகராஜ் மகன் பிரதீஷ், வேலு மகன் சசிதரன் ஆகிய இருவரும் கடலில் மாயமாகினர். அவர்களை மீனவர்கள் படகுகள் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர். பள்ளி மாணவர்கள் கடலில் மாயமான தகவல் பரவியதைத் தொடர்ந்து சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து கோட்டக்குப்பம் போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ சேவைகள் சிறப்பாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் துப்புரவு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் கூறியதாவது: கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு நோய்களுக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவ சேவையில் எந்த குறையும் இல்லை. ஆனால் மருத்துவமனையின் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை பராமரிப்பதில் துப்புரவு பணியாளர்கள் முறையாக செயல்படுவதில்லை. கழிப்பறைகள் சுத்தம் செய்வது, தரைகள் முறையாக துடைப்பது, மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிப்பது போன்ற பணிகள் சரிவர நடைபெறாததால் மருத்துவமனை சுகாதார சீர்கேட்டை சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஒரு வாரத்திற்கு முன்பு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு கழிப்பறைகள் உள்ளிட்ட பகுதிகள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டிருந்ததாகவும், தனியார் துப்புரவு பணியாளர்கள் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றியும் தங்களது பணியை சிறப்பாக செய்து வருவதாகவும் கூறினார். ஆனால் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிரந்தர அரசு பணியில் உள்ள டி பிரிவு ஊழியர்கள் தங்களது பணியை முறையாக மேற்கொள்வதில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் துப்புரவு பணியாளர்கள் சுமார் 700 பேர் பணியில் இருப்பதாகவும், அவர்கள் தங்களது கடமையை முழுமையாக செய்தால் மருத்துவமனையை மிக சிறந்த முறையில் தூய்மையாக பராமரிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியின் கனவு மருத்துவமனையாக கருதப்படும் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அங்கு பணியாற்றும் ஊழியர்களின் அலட்சியத்தால் சீரழியும் நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது. எனவே முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு மருத்துவமனையின் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். காரைக்கால் மாவட்ட கல்வித்துறையின் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் சமுதாய நலப்பணி திட்ட தினம் மற்றும் ஒரு நாள் சிறப்பு முகாம் ராயன்பாளையம் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்வி வழிகாட்டுதல் மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு முக்கிய கருத்துக்களாக முன்னெடுக்கப்பட்டன. காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 23 பள்ளிகளிலிருந்து சுமார் 550 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் டாக்டர் வினய்குமார் காட்கே சிறப்புரையாற்றி மாணவர்களின் எதிர்கால கல்வி மற்றும் வாழ்க்கை திட்டமிடல் குறித்தும், போதைப் பொருட்களின் தீமைகள் மற்றும் அவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு வழங்கினார். காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பாலு பக்கிரிசாமி, சமுதாய நலப்பணி திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு
மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் ஜெயா, முதன்மை கல்வி அலுவலர் விஜயராணி, ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி சார்பில் ஸ்ரீவித்யா நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் நந்தினி சரவணன், டாக்டர் திவாகர், காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழக பேராசிரியர் டாக்டர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு உயர்கல்வி, தொழில் வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து மாணவர்களுக்கு வழிகாட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். நிறைவில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி திட்ட அலுவலர் சங்கர் நன்றி கூறினார். மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் இந்த சிறப்பு முகாம் பயனுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக அமைந்தது. ஈஷா யோகா மையம் நடத்தும் 18வது கிராமோற்சவம். பாரதத்தின் கிராமப்புற விளையாட்டு திருவிழாவின் ஒரு பகுதியாக ரூரல் பிரீமியர் லீக் 2026 இரண்டாம் கட்ட போட்டிகள் கடலூர் மஞ்சுக்குப்பம் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு அணியும் புதுச்சேரி குமாரபாளையம் வாரியர்ஸ் அணியும் மோதின. இதில் குமாரபாளையம் வாரியர்ஸ் அணி முதலிடம் பிடித்து ரூபாய் 15,000 பரிசு தொகையை வென்றது. தொடரின் சிறந்த வீராங்கனைக்கான விருதை குமாரபாளையம் வாரியர்ஸ் அணியின் வீராங்கனை காயத்ரி பெற்றார். அவருக்கு ரூபாய் 1.40 லட்சம் மதிப்பிலான கிராப்டன் நிறுவனத்தின் குவாண்டா லிமிடெட் எடிஷன் மின்சார மோட்டார் சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டது. இரண்டாம் இடம் பிடித்த தென்பள்ளிப்பட்டு அணிக்கு ரூபாய் 12,000 பரிசு தொகை வழங்கப்பட்டது. விழாவில் கடலூர் மாவட்டம் தலைமை நீதிபதி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். குமாரபாளையம் மல்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் சோமசுந்தரம், காப்பாளர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முதல் 2 இடங்களை பிடித்த குமாரபாளையம் வாரியர்ஸ் மற்றும் தென்பள்ளிப்பட்டு அணிகள் செப்டம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் கோவை ஈஷா மையத்தில் ஆதியோகி சிலை முன்பு நடைபெறும் ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகைக்கான இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிராமோற்சவம் விளையாட்டு திருவிழா மூலம் கிராமப்புற பெண்களுக்கு விளையாட்டில் ஊக்கம் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி குமாரபாளையம் வாரியர்ஸ் அணியின் வீராங்கனைகளின் இந்த வெற்றி கிராமப்புற பெண்கள் விளையாட்டுத் துறையில் முன்னேறுவதற்கான முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. புதுச்சேரி கலைத்தீத்தல் குப்பத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராசர் அரசு கலைக் கல்லூரியில் தமிழ்துறை கல்லூரி நூலகம் மற்றும் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் 4 நாள் புத்தக கண்காட்சி தொடங்கியது. கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் லெப்டினன்ட் கதிர்வேல் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் எல்லை சிவகுமார் முன்னிலை வகித்தார். தமிழ்துறை தலைவர் சிவகுமார் வரவேற்றார். கல்லூரி நூலகர் லட்சுமி கண்காட்சியின் சிறப்புகள் மற்றும் நோக்கம் குறித்து விளக்கினார். வருகிற 27ஆம் தேதி வரை நடைபெறும் கண்காட்சியில் தமிழ், இலக்கியம், வரலாறு, அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த ஏராளமான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆர்வமுடன் கண்காட்சியை பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி சென்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அன்பு செல்வம் நன்றி கூறினார். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் கிளை மேலாளர் முருகேசன் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ECR சாலையில் உள்ள யூனிட்டி பார்க் ரிசார்ட்டில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு சங்க தலைவர் கல்யாணசுந்தரம் தலைமை தாங்கினார். செயலாளர் ரமணி பௌபதி முன்னிலை வகித்தார். முத்துகேசவலு தீர்மானங்களை முன்மொழிந்தார். கூட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு தீர்மானங்களை நிறைவேற்றினர். கூட்டத்தில் 2025-26 ஆண்டுக்கான சங்கத்தின் வரவு செலவு கணக்கு அறிக்கை வெளியிடப்பட்டு ROCயில் முறையாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் நகல்கள் உறுப்பினர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் 2026-30 ஆண்டுக்கான சங்க நிர்வாக குழு தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மேலும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தின் விதிமுறைகளின் திருத்தம் செய்வதற்கும் பொதுக்குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் 2025 வழிகாட்டுதலின்படி விளையாட்டு வீரர்களுக்கான குழு அமைக்கவும், சிறந்த திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களை நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழுவில் இடம்பெற செய்யவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் செப்டம்பர் 2026 மாநில அளவிலான கைப்பந்து போட்டி மற்றும் சாம்பியன் டிராபி மாநில அளவிலான கைப்பந்து லீக் போட்டியை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தின் நிறைவில் நன்றி தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் உள்ள பாலமுருகன் கோவில் மற்றும் அருகில் உள்ள திருமண மண்டபங்களில் ஒரே நேரத்தில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சிகளால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து சங்க தலைவர் குமார், பொருளாளர் சேகர் ஆகியோர் கூறுகையில், முக்கிய சாலையான மாத்தூர் சாலையில் முகூர்த்த நாட்களில் 10க்கும் மேற்பட்ட திருமண நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன. இதற்கு வரும் ஏராளமான கார்கள், இருசக்கர வாகனங்கள் சாலையின் இருபுறமும் நிறுத்தப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள், தொழிலாளர்கள், பள்ளி மாணவர்கள், பிம்ஸ் மருத்துவமனை மற்றும் தொழிற்சாலைகளுக்கு செல்லும் வாகனங்கள் பாதிக்கப்படுகின்றன. போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய காலாப்பட்டு போலீசாரும் சிரமப்பட்டு வருகின்றனர். சமீபத்தில் ஒரே நேரத்தில் திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்றதால் மாத்தூர் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி வந்த அரசு பேருந்து நெரிசலில் சிக்கி 1 மணி நேரம் நின்றதுடன் பின்னர் மாற்றுப்பாதையில் சென்றது. எனவே திருமண நிகழ்ச்சிகளுக்கு வரும் வாகனங்களை போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் நிறுத்துவதற்கு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையில் திருமணங்கள் நடைபெறும் நாட்களில் வாகனங்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கைக்கும் உரிய கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என சங்கத்தினர் வலியுறுத்தினர். புதுச்சேரி ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் சங்கத்தின் திறப்பு விழா மற்றும் செயற்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட 4 மாநிலங்களை சேர்ந்த சங்க நிர்வாகிகள், தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கு தனியாக பார்க்கிங் வசதி ஏற்படுத்த வேண்டும், ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் சங்க கௌரவ தலைவர் ஆனந்தன், தலைவர் மதன், பொதுச் செயலாளர் ரமேஷ், பொருளாளர் செந்தில்குமரன், துணைத் தலைவர் சந்திரசேகரன், துணை செயலாளர் பாலாஜி உள்ளிட்ட புதுச்சேரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு மாநில தலைவர் அன்பழகன், செயலாளர் திருநானம், கர்நாடக மாநில தலைவர் நடராஜ் சர்மா, செயலாளர் சந்திரசேகர், கேரள மாநில தலைவர் ரிஜாஸ், செயலாளர் மணி சசிதரன், ஆந்திர பிரதேச நிர்வாகிகள் கௌதம் அகிலன், ராம்பாபு, செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தமிழக கடலோர பகுதிகளின் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக புதுச்சேரி உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் இரவு திடீரென கனமழை பெய்தது. புதுச்சேரி நகரம் மட்டுமின்றி பல்வேறு கிராம பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. தொடர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை நிலவி வருகிறது. மழை காரணமாக சாலைகளில் வாகன ஓட்டிகளின் பார்வை திறன் குறைந்ததால் பலர் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கினர். வட தமிழக கடலோர பகுதிகளில் வரும் நாட்களிலும் மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன. காரைக்கால் பகுதியில் பள்ளி அருகே பல மாதங்களாக சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்களால்
பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் இடையூறும் அச்சமும் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சாலை ஓரத்தை ஆக்கிரமித்து நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களால் மாணவிகள் பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வாகன நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்து அபாயமும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பள்ளி நேரங்களில் மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் செல்லும் போது நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களால் இடப்பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீண்ட நாட்களாக சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை உடனடியாக அகற்றுவதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் பகுதியில் பள்ளி அருகே பல மாதங்களாக சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்களால் பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் இடையூறும் அச்சமும் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சாலை ஓரத்தை ஆக்கிரமித்து நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களால் மாணவிகள் பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வாகன நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்து அபாயமும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பள்ளி நேரங்களில் மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் செல்லும் போது நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களால் இடப்பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீண்ட நாட்களாக சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை உடனடியாக அகற்றுவதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் முதல் எக்ஸலன்ஸ் தேசிய அளவிலான திறந்தவெளி கராத்தே சாம்பியன்ஷிப் 2026 போட்டி நடைபெற்றது. ஷோபுகாய் ஷிட்டோரியோ கராத்தே டோ கூட்டமைப்பு புதுச்சேரி சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 1500 மாணவர்கள் பங்கேற்றனர். பல்வேறு வயது மற்றும் பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது கராத்தே திறமைகளை வெளிப்படுத்தினர். தேசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டி இளம் கராத்தே வீரர்களுக்கு தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக அமைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஹான்ஷி அல்தாப் ஆலம் கருப்பு பட்டை 9வது டான் கலந்து கொண்டார். மேலும் எக்ஸலன்ஸ் ஹப் புதுச்சேரி நிறுவனர் மற்றும் கராத்தே இந்தியா அமைப்பு ஷோபுகாய் புதுச்சேரி பயிற்சியாளரான கவிதா போட்டி ஏற்பாட்டாளராக செயல்பட்டார். ஷோபுகாய் ஷிட்டோரியோ புதுச்சேரி தலைவர் கரம்சன் பிடெக், MBA, PhD உலக கராத்தே கூட்டமைப்பு மற்றும் ஆசிய கராத்தே கூட்டமைப்பின் நடுவராக கலந்து கொண்டார். போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டன. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் புதிய கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் சூலம் நடும் விழா நடைபெற்றது. அனைத்து ஜீவராசிகளும் பேரின்ப வாழ்வு பெற வேண்டும் என்ற நோக்கில் ரூபாய் 6 கோடிக்கும் மேல் மதிப்பில் புதிய ஆலயம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை சுவாமி நாராயணன் திருக்கோவில் தலைமை குரு பரம பூஜனீய ஸ்ரீ மகந்த சுவாமி மகாராஜ் நல்லாசியுடன் நடைபெற்றது. சென்னை கோவில் பூஜனீய அமிர்த சேவா சுவாமி மற்றும் பூஜனீய பரமநிஷ்ட சுவாமிகள் தலைமையில் கலச பூஜை நடத்தப்பட்டு ஆலயம் கட்டுவதற்கான சிறப்பு மந்திரங்கள் ஓதப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டார். மேலும் கோவில் திருப்பணிகளை விரைவில் நிறைவு செய்வதற்காக பஞ்சாயத்தார்கள், ஊர் பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தில்லையம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. சன்னதி எதிரே சூலம் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாடுகளை நல்லவாடு வடக்கு பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கொசக்கடை வீதி மிஷன் வீதி சந்திப்பில் சாலையோரம் இருந்த பழமையான மரம் திடீரென வேருடன் முறிந்து சாலையில் விழுந்தது. மரம் விழுந்ததில் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. மேலும் சாலையில் நடந்து சென்ற ஒருவர் மீது மரக்கிளையில் விழுந்ததில் அவர் லேசான காயமடைந்தார்.
இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரம் வேருடன் முறிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பார்த்து மரக்காணம் அருகே நாணக்கால்மேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சுயம்பு பூத காளியம்பாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது. விழாவை ஒட்டி அம்மனுக்கு பால், தயிர், ஜவ்வாது, பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பூஜை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற சுமங்கலி பூஜையில் 108 பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் சுமங்கலி மந்திரங்களை கூறி குடும்ப நலன், கணவன் மனைவி ஒற்றுமை, நீண்ட ஆயுள், மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட நலன்கள் கிடைக்க வேண்டி அம்மனை வழிபட்டனர். பூஜையின் போது பக்தி பாடல்கள் மற்றும் மந்திரங்கள் ஒலித்ததால் கோவில் வளாகம் ஆன்மீக சூழலுடன் காணப்பட்டது. பூஜையில் பங்கேற்ற பெண்கள் மற்றும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சேர்மன் சிவா செய்திருந்தார். அவரது ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாணக்கால்மேடு மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் சார்பில் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் 17வது ஆண்டாக இறுதி ஆண்டவர் கோவில் வாயில் முன்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் கலந்து கொண்டு உணவருந்தினர். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் ஜெரோம் கவிதா குடும்பத்தினர், அவர்களது ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.